குறுக்கோழியில் ஒரு விஷயத்தை எப்படி சாதிப்பதுன்னு இவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதில் இவங்க கில்லாடி அடிச்சு தூக்கிடுவாங்க. கூகுளுக்கே தெரியாத மேப்லாம் இவனுக்கு தெரியும். அதுக்குள்ளே நான் விருச்சக ராசின்லாம் வந்து இங்கே சண்டைக்கு வராதிங்க கமெண்டில். விருச்சக லக்னத்திலே பிறந்து உங்களுக்கு சனி வக்ரமாக இருந்தால், விருச்சக லக்னம் 3 வக்ரம்னா க்ளோஸ் ஃப்ரெண்டை பற்றி நல்லா யோசிச்சு பாருங்கள். அவன் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் வேலை செய்வான். அனைத்திலையும் குறுக்கோழி தான். ஷார்ட்கட்டில் எப்படி பெரிய ஆளாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வாங்க. அதான் உண்மையும் கூட. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். பொதுவாகவே இந்த சனி வக்ரம் ஆயிட்டாரு, குரு வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம வார்த்தை மூலமா கேட்டுருவோம். ஆனா எதனால வக்ரமானாரு, வக்ரம்னா என்ன அப்படின்னே புரியாம பல விதமான வீடியோஸ்களை பார்த்துட்டு நமக்கு இது நடந்துருச்சா அது நடந்துருச்சான்ற ஒரு முடிவுக்கு நம்மளே வந்துருவோம். முதல்ல இந்த சனி வக்ரம்னா என்ன சார்? சனி வக்ரம் அப்படின்னா, அதாவது சூரியன் அப்படின்ற ஒரு கிரகத்துல இடமிருந்து 5, 6, 7, 8, 9ஆம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்குமே சனி வக்ரம். அதாவது சூரியன் அப்படின்னா பாஸ், சனினா வேலை செய்யறவர். சூரியனும் சனியும் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஓனர் இல்லாத இடத்துல நம்ம எப்படி இருப்போம்? ஜாலியா இருப்போம், நிம்மதியா இருப்போம். நம்ம இஷ்டப்பட்டதை செய்வோம், வேலை கரெக்டா செய்ய மாட்டோம். ஏன்னா லாங்ல இருக்காரு. இப்போ பாஸ் கம்பெனிக்குள்ள வந்துட்டாரு, நம்ம எப்படி இருப்போம்? கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்போம். அடக்கம், அமைதி, ஒரு பயம், வேலை செய்யற மாதிரி ஒரு பாவனை. இதுதான் சனி. சனி வக்ரம்னா அவங்க ஜாதகத்துல சனியும் சூரியனும் லாங்கா இருக்கு. சனி வக்ரம்னா சூரியனுக்கு பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்ப பாஸ் பக்கத்துல இருந்தா அந்த மனிதர் எப்படி இருப்பார்? அந்த பாஸுக்கு கட்டுப்பட்டு நடப்பார். தூரம் இருந்தா நிறைய தவறு செய்வார். ஏன்னா பாஸ் தான் ஊரில் இருக்காரு, நமக்கு பார்க்க மாட்டாரு, தவறு செய்வார், அவ்வளோதான். அப்போது உங்கள் ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் சனி இருந்தால் அது வக்ரம் என எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வக்ரமான சனி நிறைய தவறுகளை செய்யக்கூடிய சுச்சுவேஷன்களை கிரியேட் பண்ணும். அதை தாண்டி ஒருவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுதான் சனி வக்ரம் நம்ம சொல்றோம். இப்போ நிறைய பேர் இருந்தா கூட ஒருத்தருக்கு சனி வக்ரம் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு சனி வக்ரம் இல்லைன்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவங்களுடைய ஜாதகத்துல சூரியன் இருக்கும் இடத்தில் இருந்து 5, 6, 7, 8, 9ல சனி இருந்தா வக்ரம் எடுத்துக்கணும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 மாதங்கள் சனி வக்ரம் அடைவார். தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சனிக்கு பக்கத்துல பிராக்கெட் போட்டிருக்கும் வக்ரம் அப்படின்னு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 12 லக்னத்துக்கும் சனி வக்ரமா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கறத பார்க்கலாம் சார். சார், அடுத்ததா விருச்சிக லக்னத்துல இருக்கிற ஒருத்தருக்கு சனி வக்ரம் ஆயிட்டாருன்னா என்னெல்லாம் பண்ணுவாரு சார்? 3 கூடையவன் வக்ரம், 4 கூடையவன் வக்ரம். 3 கூடையவன் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் வக்ரம் அடைந்தது. என்ன பண்ணுவாங்க? தைரிய வீரிய ஸ்தானமே அவங்களுக்கு வக்ரம் ஆயிடுது. 3ஆம் இடம் வக்ரம். விருச்சிக லக்னத்துல பிறந்த ஒருத்தர் 3ஆம் இடம்னா மாமனாருக்கும் வக்ரம் ஆயிட்டாருன்னா மாமனாருக்கும் இவனுக்கும் செட் ஆகும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எடுக்குகின்ற முயற்சி எல்லாம் குறுக்கு வழியில் எடுப்பாங்க. எதுவுமே நேர் வழியில இருக்காது. வக்ரமா இருந்தால், விருச்சிக லக்னமா இருந்தால் புரிஞ்சின்னு முழுசா முதல்ல கேளுங்க. அதுக்குள்ள நான் விருச்சிக ராசின்லாம் வந்து இங்கே சண்டைக்கு வராதிங்க கமெண்ட்ல. விருச்சிக லக்னத்திலே பிறந்து உங்களுக்கு சனி வக்ரமாக இருந்தால் சாமியை பார்த்துட்டு இறங்குற எக்ஸிட்ல இவன் ரிவர்ஸ்ல போய் சாமி பார்க்குறாரு, குறுக்கு வழி. அதுலயும் அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் செயல்படும். சில விஷயத்துல இந்த வடிவேல் படத்துல ஆனா இங்க வாங்க நான் கை வைங்கண்ணே ஷாக் அடிச்சிடும். அடப்பாவி என்னடா இது, இல்லைண்ணே ஒரு டெஸ்டிங் தானே. அந்த மாதிரி எல்லாமே இவங்களுடைய தேவைக்காக ஈஸியாக மற்றவங்களை யூஸ் பண்ணக்கூடிய அந்த யோசனைகளை அதிகமா இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா? குறுக்கோழியில் ஒரு விஷயத்தை எப்படி சாதிப்பதுன்னு இவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதில் இவங்க கில்லாடி அடிச்சு தூக்கிடுவாங்க. கூகுளுக்கே தெரியாத மேப்லாம் இவனுக்கு தெரியும். குறுக்கோழி அனைத்திலையும் குறுக்கோழி தான். ஷார்ட்கட்டில் எப்படி பெரிய ஆள் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வாங்க. அதான் உண்மையும் கூட. இப்போ அது வந்து சக்ஸஸ்ல முடியுமா இல்லை இது இவங்களுக்கே ரிவர்ஸில் வரும்? 10 சக்ஸஸ் கொடுக்கும். இப்போது 10 ரூபா ஒரு கேமில் போடுறீங்க, ஜெயிச்சிட்டிங்க, 20 ரூபா வந்துச்சு. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? 20 ரூபா போடுவீங்க, 40 ரூபா, 80 ரூபா போடுவீங்க, 80 ரூபா போட்டுறீங்க. அப்புறம் 160 ரூபா மாறும். டபுளாக மாறினே வருது. ஒரு நாள் 1000 ரூபா போடுங்க, 1000 ரூபாவும் போயிடும். அதிகமா வருது. அப்போ நம்ம ஏன் இன்னும் அதிகமாக போட முடியாது? நம்ம பிளான்லாம் நல்லா தானே இருக்குது, கரெக்டாக தானே போகுது போய் கரெக்டாக லாஸ்ட்டில் தப்பு கீழே.
கரெக்டா தப்பா முடியும். அப்படிதான் தோத்தவங்க இந்த உலகத்துல நிறைய பேர். பிசினஸ் நல்லா போகுது 4 பிசினஸ் ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் போன பிசினஸ் மட்டுமே வச்சிருந்தா நல்லா இருந்திருப்பான். அடுத்து ஆரம்பிச்ச ஒரு 3 பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச பிசினஸ் சேர்த்து காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இறைவன் செய்கின்ற லீலைகள்ல அதுவும் ஒண்ணு. நம்புற நல்லா இருக்கிற மாதிரியே நம்ப வைப்பாரு. அப்பதானே உன்னை மாய உள்ள சிக்க வச்சாதானே உன்னை மாட்ட வைக்க முடியும். இறைவன் மிகப்பெரியவன் மேடம், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. கண்டிப்பா சார். இப்ப இந்த விருச்சிக லக்னத்துல சனி வக்ரம் ஆயிட்டாரு, அதுக்காக இதெல்லாம் நடக்கும்னு சொன்னீங்க. நிவர்த்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ரொம்ப நேர் வழியில சிந்திக்கணும். நண்பர்களை, சரியான நண்பர்களை பக்கத்துல வச்சிருக்க மாட்டாங்க இவங்க. நண்பர்களை பத்தி நல்லா தூங்கும்போது தனிமையில யோசிச்சு பாருங்க. விருச்சிக லக்னம் 3 வக்ரம்னா க்ளோஸ் ஃப்ரெண்டை பத்தி நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் வேலை செய்வான். நெருங்கிய நண்பர்கள் 3ஆம் இடம். அவன் வக்ரம் ஆயிட்டானா அவனால உங்களுக்கு நல்லது நடக்காது, ஆபத்து தான் நடக்கும். கையெழுத்து போய் யாருன்னா போட்டீங்க ஜாமீனுக்குன்னு, நீங்க தான் உள்ள இருப்பீங்க. விருச்சிக லக்னம் சனி வக்ரம் ஆயிட்டா ஷூரிட்டிக்கெல்லாம் போகக்கூடாது. கம்முன்னு உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு இருக்கும். மத்தவங்க பிரச்சனையிலயோ இல்ல மத்தவங்க விஷயத்திலயோ தலையிடக்கூடாது. மத்தவங்க பிரச்சனையில போனீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா போயிடுவாங்க, நீங்க வெளியே வந்துடுவீங்க. நீங்க தான் அப்புறம் மாட்டிப்பீங்க. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஃபாலோ பண்ணணும், கேட்டு போகிறது கிடையாது. அந்த வாழ்க்கையில செயல்படுத்தணும். செயல்படுத்தினாதான் அது வேலை செய்யும். நான் 1/2 மணி நேரம் வீடியோ பார்த்தேன், 1 மணி நேரம் வீடியோ பார்த்தேன்னா அது வேலை செய்யாது. இப்போது நான் சொல்கிறேன், நீங்கள் பரங்கிக்காய் சாப்பிடுங்கள், உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பரங்கிக்காய் போய் முறைச்சி பார்த்துட்டு வந்து ஆரோக்கியமாயிடுமா? இல்லை நான் பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஆரோக்கியமாயிடுமா? சாப்பிட்டா தான் ஆகும். செயல்படுத்த வேண்டும். ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். கண்டிப்பா சார். பண்ணாதான் அது ஜெயிக்கும். கண்டிப்பா இவங்க நேர் வழியில சிந்திக்கணும். என்னதான் உங்களுக்கு குறுக்கு வழியில போகணும், வெற்றி பெறணும்னு ஆசை இருந்தா கூட நேர் வழியில சிந்திச்சாலே உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளை சரியான சர்க்கிளை வச்சிருக்கணும். என்னைக்கா இருந்தாலும் விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி வக்ரம்னா க்ளோஸ் ஃப்ரெண்டால பாதிப்புகள் உண்டு. அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார். அதுல இருந்து இவங்க கொஞ்சம் மீண்டு வந்துட்டாலே அவங்களோட வாழ்க்கை சரியா இருக்கும். இப்போ 3 மட்டும் இல்லை, 4 சேர்ந்து வக்ரம் அடைகிறான். அப்போ நம்ம துலாம் லக்னத்துக்கு சொன்ன மாதிரி இந்த விருச்சிக லக்னத்திற்கும் 4 சனியும் வக்ரம் அடைவதால் வீடு, வண்டி, வாகனங்கள், தாயார் வழி சொத்து, சுகம், பெட்டு, இதில் எல்லாமே இவங்களுடைய யோசனைகள் வித்தியாசம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிப்பாங்க. கொஞ்சம் எல்லாரும் யோசிக்கிற வேலை இவங்க இருக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சாலும் அதை அடைவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். யோசிக்கிறதெல்லாம் சரிதான், அது உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்கும் போது தான் அது கேள்விக்குறியாகவே நிற்கும். நிறைய திட்டங்களை தீட்டி வைத்திருப்பவர்கள்கிட்ட காசு இருக்காது. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். நான் சொல்கிறேங்க இப்போல்லாம் அந்த அது ஈர்ப்பு விதி அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் ஈர்ப்பு விதியாக இருந்தாலும் உங்களுக்கு பிரார்த்தம்னு ஒன்று இருந்தால் தான் அது நடக்கும். ஈர்ப்பு விதி இருக்குதா இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஈர்ப்பு விதி வைத்திருக்கக்கூடிய அனைவருமே ஜெயிச்சிட்டாங்கன்னாலாம் கிடையாது. அந்த ஈர்ப்பு விதிக்குள்ள ஒரு ஈர்ப்பு, அது ஒரு தனி சீக்ரெட்டே இருக்கு. அதை யார் சரியா பயன்படுத்துறாங்க, கரெக்ட், அதை யார் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஈர்ப்பு விதினா இப்போ நான் நினச்சிட்டேன், நான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், இந்தியாவை ஆள வேண்டும், நான் பிஎம் ஆகிட்டோம்னா ஆயிட முடியுமா? அதற்கான செயல் என்ன பண்றோம்? விதையை விதைச்சாதான் அறுவடை செய்ய முடியும். அதுக்குண்டான விதையை விதைச்சிட்டு நீ என்ன பண்ணணும், ஈர்ப்பு விதிக்குள்ள போகணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். இப்போ நான் இந்த சனி வக்ரத்தை பத்தி பேசியிருக்கேன். ஆமா, முதல்ல சனி என்பது ஒரு ஸ்லோவான கிரகம். அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேகமா வேலை செய்யும். அது வேகமா வேலை செய்யணும்னா எப்படி வேலை செய்யணும், உங்க லக்னத்துக்கு சனி எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்துல அது வேகமா செயல்படும். அதே மாதிரி அந்த பாவத்தில் அது உண்மையா இருக்க தவறும். உண்மையா இருக்க தவறும். சனி என்றால் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், இந்த மாதிரி. வக்ரம் என்றால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அது நீதி இருக்காது, நேர்மை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா சனி வக்ரமானவங்க தான் நீதி நேர்மையை பத்தி அதிகமா பேசுவாங்க. யாருக்கு எது இருக்காதோ அதை தான் அவங்க அதிகமா வெளிப்படுத்துவாங்க. கண்டிப்பா. இப்போ மேக்கப் போடுறாங்க இல்லையா, ஆமா, மேக்கப் போடாதவங்க தான் உண்மையான அழகானவர்கள். மேக்கப் ஏன் அதிகமா ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அதை வெளிப்படுத்துறாங்க. ஒரு கோழை ரொம்ப யார்கிட்ட போனாலும் சண்டைக்கு போவான்.
ஏன்னா அவன் கோழை என்ற எண்ணம் அவனுக்குள்ள அதிகமாக பதிஞ்சதுனால நான் கோழை இல்லைன்னு அவன் சொல்கிறான், வெளி உலகத்துக்கு காட்டுறான், தெரியும் நானும் வீரன் தான்றான். ஆனால் உண்மையிலே ஒரு வீரன் சண்டைக்கு போனால் சமாதானம் தான் படுத்துவான். முடியாத பட்சத்தில் தான் அவனுடைய தைரியத்தை காட்டுவான். அந்த மாதிரி அந்த வக்ரம் ஆயிட்டுனா ஓவராக நீதி நேர்மை சட்டம் ரூல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க நேர்மையாக உண்மையாக இருக்காங்களான்னு இருக்க மாட்டாங்க. உண்மையாக மாறணும், பொறுமையாக மாற வேண்டும். சனி வக்ரம் ஆயிட்டா ரொம்ப 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 ஸ்லோவாக எடுக்கிற முடிவு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா சார். இதை தாண்டி வேற என்னெல்லாம் பண்ணலாம் சார்? 12 லக்னக்காரர்கள் 12 லக்னக்காரர்களுமே உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. டக்குன்னு வெட்டி ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசாதீங்க. நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் பர்சன் நீங்கள் நினச்சிக்காதீங்க. உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இறைவன் 4-5 இடத்துல மூளையை ஃபிட் பண்ணிட்டாருன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் ரொம்ப டேலண்டான பர்சன் நினைக்காதீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நம்ம இருக்கிறோம், நம்ம தான் வந்து கிங்குலாம் நினைக்காதீங்க. இறைவன் அப்படிலாம் நினைக்க வச்சு பின்னாடி உங்களுக்கும் ஒரு பிரச்சனை கொடுப்பாரு. கொஞ்சம் நிதானமாக பயணிங்க, சேஃபாக இருப்பீங்க. கண்டிப்பாக சார். சனி வக்ரத்தை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த 12 லக்னக்காரர்களுக்கும் என்ன நடக்கும், என்னவெல்லாம் பண்ணலன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.